இன்றைய வணிக தளத்திற்கு ரொம்பவும் அத்தியாவசியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்த வந்து காமனா சொல்லலாம். எல்லா வகையான பிசினஸ்க்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 3 விஷயங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட கோட்பாடுகள். முதல்ல நம்ம வணிகத்துல தனிச்சு தெரியணும். அப்படி தனிச்சு தெரிஞ்சா தான் வந்து, நாம வந்து மக்களுடைய பார்வையில படுவோம் அப்படிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு வந்து வெற்றிக்கான ரகசியம் அல்லது வெற்றிக்கான எளிய வழிமுறை என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருள் அல்லது சேவையை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிப்பது. இப்போ ஹோட்டல்ஸ் எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து நாங்க இதுல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்பொழுது, மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன் ரத்னா காஃபே. அது வந்து எத்தனையோ டிஷ்ஷஸ் இருந்தாலும், அவங்களுடைய சாம்பார் இட்லி அப்படிங்கிறத அவங்க வந்து வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. நாங்க அத வித்தியாசமான ஒரு டிஷ்ஷா குடுக்குறோம் அப்படின்றாங்க. மத்த எல்லாரும் இட்லி போட்டு சாம்பார் கப்ல வைப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாம்பாருக்குள்ள இட்லி போட்டு தராங்க. நீங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் அதுல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தின் பொறுத்தளவுல. அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் இங்க ஜெயிக்க வைக்கும். இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடி, நடிகர்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக வசனம் பேசி நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இவர் மட்டும் புதுசா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. அ சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறது, தலைய கோதுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு அசைவையுமே வந்து மற்றவர்கள் செய்வதை விட கொஞ்சம் வேகமாகவும், வித்தியாசமாகவும் செஞ்சாரு. அதனால அவர் கவனிக்கப்பட்டார் அப்படின்றது தான் இங்க உண்மை. ஒவ்வொரு துறையிலயுமே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். உங்களுக்கான ஒரு தனி பாதைய வகுக்கணும்னா, நீங்க நிச்சயமா உங்க வணிகத்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே உள்ள ஒரு தத்துவம். பட் இன்னைக்கு போட்டி அதிகமா இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து மார்க்கெட்ல வராங்க. வெளிநாட்டு கம்பெனி, உள்நாட்டு கம்பெனி எல்லாருமே வந்துட்டதுனால, டிஃபரன்ஷியேட் பண்ணாம நம்ம கவனிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம மனசுல ஆழமா புரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் வந்து எளிமைப்படுத்துதல். மக்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு பொருளை எதற்காக வாங்குகிறார்கள் அப்படின்னா, அவங்களுடைய தேவை தீர்க்கப்படணும் அல்லது பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் வாங்குறாங்க. தேவை தீர்க்கப்படுவதற்காகவும், பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் வாங்குகிறார்கள். இதுல ஏற்கனவே நெறைய பொருட்கள் ஒரு லைன்ல இருக்கும்போது, எந்த பொருள் அல்லது சேவை மூலம் என்னுடைய தேவை எளிதாக பூர்த்தியாகும் அல்லது என்னுடைய பிரச்சனை எளிதாக தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து மக்கள் முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எளிமைப்படுத்துறதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கார் எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, காருடைய இன்ஜினுக்கு முன்னாடி வந்து நின்னு ஒரு லிவர வந்து அதுல சொருகி இப்படி சுத்தணும். அந்த லிவர சுத்துனா தான் கார் ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் கார் இருந்தது. எந்த நிறுவனம் அந்த மாரி சுத்த தேவையில்ல, செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, மக்கள் எல்லாரும் அந்த நிறுவனத்த நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாவி போட்டு கதவ தொறக்கிறதுக்கு பதிலா ரிமோட் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம், அது ஒரு பெரிய புரட்சியாக பேசப்பட்டது. ஸ்டியரிங் இந்த ஸ்டியரிங் முதல்ல மேனுவல் ஸ்டியரிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டார்டு ஸ்டியரிங்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தா திருப்புறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளையும் எளிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எளிமைப்படுத்துதல் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சுதந்திரத்தை நீங்கள் கடத்த வேண்டும். நீங்களே இத பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்ல. முதல்லலாம் கம்ப்யூட்டர் வாங்கும் பொழுது, அந்த கம்ப்யூட்டர் விக்கிறவரே வீட்டுக்கு வந்து அவரே இன்ஸ்டால் பண்ணி, அவரே லோட் பண்ணி, அவரே ஆன் பண்ணி, எது எங்க இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிக் குடுத்து, நமக்கு வந்து எஜுகேட் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு அப்படி இல்ல. நீங்களே எல்லாம் பண்ணிக்கலான்ற சுதந்திரம் குடுக்கணும். எளிமைப்படுத்துதலுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு சூத்திரம் வந்து, உங்கள் எளிமைப்படுத்துவது, வாடிக்கையாளர் அந்த பொருள் அல்லது சேவையை உபயோகிப்பதில் சுதந்திரமும் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. நிறைய பொருட்கள உதாரணமா சொல்லலாம். 3வதாக இன்றைய வணிக வெற்றிக்கு ரொம்ப அவசியமா இருக்கிற விஷயம் வந்து சோசியல் ப்ரூஃப். அதாவது அவங்களுடைய குழப்பங்களை நீங்கள் தீர்க்கணும். இந்த பொருள நான் வாங்கலாமா? இவர்ட்ட நான் வாங்கலாமா? இந்த விலை சரிதானா? உண்மையிலேயே இவர் சொல்றதெல்லாம் வந்து நடக்குமா? எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா? அல்லது இந்த தேவையெல்லாம் பூர்த்தியாகுமா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வந்து கண்டிப்பாக வாடிக்கையாளருக்கு இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். குறிப்பாக லோ வேல்யூ ப்ராடக்ட்ஸ்ல இது இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் மொமெண்டரி டெசிஷன் சொல்லுவாங்க. உடனே அந்த முடிவு எடுத்துருவாங்க. ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 50க்கு ஒரு பொருள வாங்குறோம். ஒன் டைம் வாங்குறோம் அப்படின்னா, இந்த குழப்பம் இருக்காது. பட் அதிக மதிப்புள்ள பொருட்களை வாங்கும் பொழுது, நிச்சயமாக நம்ம யோசிப்போம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இழந்துறக்கூடாது பணத்த அப்படிங்கிறதும் ஒரு காரணம். நாம தவறான ஒரு முடிவை எடுத்து முட்டாள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதும் இன்னொரு காரணம். எனவே வாங்குவதை ஒத்தி போடுவதற்கும், வாங்குவதற்கு தயக்கம் காட்டுவதற்கும் இது ஒரு வலுவான காரணமா இருக்கு. அப்ப குழப்பத்த எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா, மத்தவங்கலாம் இத யூஸ் பண்றாங்க.
அவங்கலாம் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு காமிக்கணும். அதுக்கு பேரு தான் சோசியல் ப்ரூஃப். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் டிவி விளம்பரத்துல வந்து எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லோ கேப் போட்ட இன்ஜினியர்ஸோ, ஒயிட் கலர் கோட் போட்ட டாக்டர்ஸோ வருவாங்க. அவங்க உண்மையிலேயே இன்ஜினியரோ, டாக்டரோ கிடையாது. அவங்க எல்லாருமே ஆக்டர் தான். அது பார்க்கிறவங்க நமக்கும் தெரியும். ஆனா, அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் வாங்குனாங்க ஒரு காலத்துல. ஆனா, இப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நிரூபணங்கள தேடுறாங்க. ஏன்னா, அதிகமான ப்ராடக்ட் இருக்கு. ஈஸியா வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, சோசியல் ப்ரூஃப் தேடுறாங்க. அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் நெறையாவே இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இப்ப விளம்பரம் குடுக்குறவங்க கூட, இந்த எக்ஸ்பர்ட்ஸ வச்சு விளம்பரம் எடுக்காம, அல்லது எக்ஸ்பர்ட்ஸ் மாரி ஒரு கேரக்டர உருவாக்கி விளம்பரம் எடுக்காம, ஒரு சாதாரண தையல்கார பெண்மணி, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து அப்பா, அம்மா, குழந்தை, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ வச்சு எடுக்குறாங்க. அதை மறைமுகமாக நம்மை நம்ப வைக்க முயல்கிறார்கள். குழப்பத்தை தீர்த்து, எளிமைப்படுத்தி, வித்தியாசமும் படுத்திட்டீங்கன்னா, உங்களுடைய வணிக வெற்றிய யாராலயும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர நிறைவு செய்றேன். ஆல் தி பெஸ்ட்.